அன்பர்களே, மற்றொரு காணொளியில் சந்திக்கின்றோம். இந்த காணொளி என்பது இது சற்று ஒரு வித்தியாசமான காணொளியா பார்க்கின்றோம். ஒரு சிறிய காணொளி என்று பார்க்கின்றோம். அதாவது இஸ்ரேலிய கொடி மிதிக்கப்படுவதை காட்டும் வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றதாக கூறி கைது செய்யப்பட்ட ஒரு முஸ்லீம் இளைஞர் ஒன்று, ஜுஹைல் என்ற இளைஞர், இன்னமும் 9 மாதங்கள் கடந்தும் சிறையில் இருக்கின்றலையா, அவர் இன்றைக்கு விடுதலை செய்யப்படுவதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. இஸ்ரேலிய கொடி மிதிக்கப்படுவதை காட்டும் வீடியோ ஒன்றினை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றதாக கூறி கைது செய்யப்பட்ட இந்த இளைஞன் மாவனெல்லையைச் சேர்ந்த 21 வயதுடைய முகமது ஜுஹைல் எந்த குற்றமும் இழைக்கவில்லை என்று 9 மாதங்களின் பின்னர் நீதவான் முன்னிலையில் ஒப்புக்கொண்ட தெகிவலை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி அனுர ஹேரத்தை சாரமார்க்காக கேள்விகளால் போலீசாரை துளைத்தெடுத்த நீதவான் மற்றும் சட்டத்தரணிகள். கடந்த வாரம் வந்துச்சா, எந்த குற்றமும் இல்லையா? 9 மாசம் உங்களை இஷ்டப்படி அடைச்சி வச்சுட்டு 9 மாதத்துக்கு பிறகு எந்த குற்றம் செய்யணும், உங்களுக்கு சும்மா இல்லாமடா உடவக்கூட அவங்க எல்லாம். கடந்த வாரம் ஜுஹைலின் பயங்கரவாத தடை சட்டத்தின் வழக்கு கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போது போலீஸ் தரப்பு சார்பாக தெகிவலை போலீஸ் நிலைய பொறுப்பாதி OIC அனுராத ஹேரத் ஜுஹைல் எந்தவித குற்றமும் இழைக்கவில்லை என்றும் அவரை பிணையில் விடுதலை செய்ய எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் நீதிவாண்டம் தெரிவித்தார். 9 மாதத்துக்கு பிறகு அவங்க கண் தெரிஞ்சுக்கி அந்த பையன் எந்த குற்றமும் செய்யல என்று நாசமா போவேன். இதன் போது ஏன் எந்த குற்றமும் இழைக்காத ஜுஹைலை இவ்வளவு நாள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் PTA தடுத்து வைத்தீர்கள் என்று போலீசாரிடம் வினவினார் கல்கிசை கௌரவ நீதவான் அவர்கள். ஜுஹைல் சார்பாக ஆஜரான சமூக நீதிக்கான சட்டத்தரணிகள் அமைப்பின் சட்டத்தரணிகள் ரசாத் அகமத், இல்ஹாம் ஹசன் அலி, MKM பர்சான் மற்றும் சிரேஷ்ட சட்டத்தரணி பர்னாந்து ஆகியோரும் ஏன் இவ்வளவு காலம் எந்த குற்றமும் இழைக்காத ஜுஹைலின் வாழ்க்கையில் விளையாடினீர்கள் என்று போலீசாருக்கு எதிரான தமது கடும் எதிர்ப்பை அவர்கள் கேட்டனர். இதன் போது நீதவான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமக்கு பிணை வழங்குவதற்கான எந்த அதிகாரமும் இல்லை என்றும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய தெரிந்த போலீசாருக்கு ஏன் அதன் கீழ், நல்ல கேள்வி வருது இல்லையா, ஏன் அதன் கீழ் வழக்கு பதிவு செய்ய தெரிந்த போலீசாருக்கு ஏன் அதன் கீழ் நீதவானுக்கு பிணை வழங்க முடியாது என்று தெரியவில்லை என்றும் போலீசார் ஜுஹைலை விடுவிக்குமாறு சட்டம் அதிபரின் ஆலோசனையை பெற்றுக் கொண்டு வந்திருக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். விசாரணையின் போது ஜுஹைல் மன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். கடந்த வாரம் இறுதியில் சட்டத்தரணிகளின் கடும் அழுத்தத்தின் காரணமாக சட்டமா அதிபரை சந்தித்து தான் ஜுஹைலை விடுவிக்க சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்றுக் கொண்டு வருவதாகவும் தெகிவலை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி அனுராக கடந்த வாரம் உறுதியளித்திருந்தார். வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்படும் அடுத்த தினமான இன்று காலை இந்த நிகழ்ச்சியினர் வழக்குக்கு வருகின்றது. இன்று காலை ஜுஹைலை திறந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு ஏற்கனவே கல்கிசை நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். அதன் பிரகாரம் அவர் இன்று காலை ஆஜர்படுத்தப்பட்டு உடனடியாக இந்த கேஸ் முன்னுக்கு எடுக்கப்பட்டு இன்று காலை அவர் பிணையில் வருவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. நாம் இங்க கேட்கிற கேள்வி என்னென்றால், அப்படியானால் இந்த கேஸை கொண்டு ஒரு நஷ்ட ஈடுக்கு கொண்டு போகணுமா இல்லையா? இவங்க இந்த மாதிரி கண்ட மாதிரி நீங்க அரெஸ்ட் பண்ணி இதைத்தான் நீங்க காலகாலமா தமிழுக்கு செஞ்சீங்க. இப்ப தமிழ் படி மேல இப்படிதான் கொழும்புல அரெஸ்ட் பண்ணப்படுறதும் 10 ஆண்டுக்கு பிறகு குற்றம் இல்லை, 10 ஆண்டு பிறகு குற்றம் இல்லைங்கிறாங்க. இது இப்படி விடுறதானா? அப்படியானால் நஷ்ட ஈடு வழங்க வேணும். ஒரு மனித உரிமை மீறல் இல்லையா இது? இது ஒருத்தன் தவறு செய்யாமல் சிறை தண்டனை அனுபவிப்பது எவ்வளவு ஒரு கொடுமை இல்லையா? எந்த குற்றமும் இல்லாம இன்ஸ்டாகிராமில் ஒரு நாட்டு கொடிய கீழே போட்டு மிரிச்சா, அப்ப அமெரிக்கா கொடியை மிரிச்சா போடுவியா? அதன் இஸ்ரேலுக்கு மட்டும் ஒரு தண்டனை எனக்கு வழங்கலை. அவர்த்த 9 மாதங்கள் எந்த குற்றமும் இன்றி தடுத்து வைத்து கைது செய்த போலீஸ் அதிகாரிக்கு என்ன தண்டனை போலீஸ் அதிகாரிக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த மக்கள் பெரிய கமெண்ட்ஸ் அடிக்கணும். இது போகணும் போற இடங்களுக்கு. PTA கீழ் கிட்டத்தட்ட 9 மாதங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 21 வயதான விமான போக்குவரத்து மாணவர், அவர் இந்த விமான போக்குவரத்து ட்ரைனிங் எடுக்கிறாமே, முகமது ஜுஹைல் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று தெகிவலை போலீசார் மவுலிமியா நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர். இந்த நிலையில் எந்த குற்றமும் செய்யாத குறித்த மாணவன் 9 மாதங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் என நீதிமன்றம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் போலீசார் திணறிக் கொண்டிருந்தார்கள். நீதிமன்றத்திலே கேவலங்கட்
சமூக நீதி சட்டத்தரணிகள் கூட்டமைப்பின் கூற்றுப்படி தெஹிவளை போலீஸ் பொறுப்பாதிகாரி சுவாயிலுக்கு பிணை வழங்குவதில் காவல்துறை போலீசாருக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் விசாரணையின் போது சுவாயிலுக்கு எதிராக எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்பதை ஒப்புக்கொள்றாங்களா? ஆதாரமும் இல்லை. அப்ப ஏன் அவனுக்கு அந்த கேசி அண்டைக்கு தட்டிட்டு போகணுமா இல்லையா? புனதான் கொடுக்குறாங்களாம். அப்ப இதுவும் ஒரு சட்டத்துல ஓட்டு இல்லையா? மாவதல்லையை சேர்ந்த ஜுஹாயில் கடந்த 2024 ஆண்டு அக்டோபரில் முதலில் தெஹிவளையில் உள்ள இஸ்ரேலிய தூதரக வளாகத்திற்கு அருகில் கைது செய்யப்பட்டார். அவனோட எம்பசி கிட்ட ஒரு முஸ்லீம் மன்றத்தால கைது செய்யப்படுறாங்க. எத்தனையோ சிங்களம் போறாங்க. அது கணக்கில் ஒரு சோனி போனானா அதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்களாம். என்ன நியாயம்? ஆரம்பத்தில் தனது தேசிய அடையாள அட்டையை எடுத்து செல்லாததற்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்தாலும் அதை காட்டிய பின்னர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார். பின்னர் இஸ்ரேலிய கொடி மிதிக்கப்படுவதை காட்டும் இன்ஸ்டாகிராமில் பதிவின் அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மீண்டும் 2ஆம் தடையாக கைது செய்யப்படுறார். இவ்வழக்கில் இன்று விசாரணையின் போது எந்த குற்றமும் நடக்கவில்லை என்றால் ஜுஹைல் ஏன் இவ்வளவு காலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் என்று மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திடம் போலீசாரிடம் கேள்வி கேட்டிருந்தார். இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிணை வழங்க நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்றும் இது தொடர்பில் முன்னதாகவே சட்டம் அதிபரிடம் கலந்து ஆலோசித்ததற்காக போலீசாரை அவர் விமர்சித்து கூறப்படுகிறது. ஏன் நீங்க இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணு ஜட்ஜ் பாஞ்சிருக்கார். வேர்ல்டு இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்டிக்கர் ஒட்டிற்காக பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்தி முஸ்லிம் இளைஞர் கைது செய்யப்பட்டார். நானும் இஸ்ரேலுக்கு எதிராக முகப்புத்தகத்தில் பதிவு செய்துள்ளோம். தொப்பி அணிந்து தாடி வளர்த்தால் பயங்கரவாதி, மொட்டை அடித்து தாடியை எடுத்தால் அவர்கள் அஹிம்சைவாதி. இதுவே இந்த நாட்டின் நிலையாக காணப்படுகிறது என சம உரிமை இயக்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் ஞானானந்த தேரர் தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குமாறு கோரியும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குமாறு வலியுறுத்தியும் கடந்த வாரம் சம உரிமை கையெழுத்து வேட்டை ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. அது நேரம் மற்றும் துண்டு பிரசுர போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சம உரிமை இயக்கம் மற்றும் ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகியன இணைந்து மட்டக்களப்பில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கலையே மேற்கண்ட வருந்து தெரிவித்தார். அப்ப அந்த தேரரை கை செய்யுங்களேன். அவன் இன்ஸ்டாகிராமில் கொடியை மிதிச்சேன்னு சொல்லி கைது செஞ்சீங்க. இப்ப அழகா ஒரு மனுஷனை வந்து ஒரு தேரர் அவர்கள் மதிப்புக்குரிய தேரர் அவர்கள் வந்து இப்படி சொல்றாரு தன் பேஸ்புக்ல அவரை பிடிங்களேன் பாப்போம். இஸ்ரேலுக்கு எதிராக அப்ப அதை பிடிங்களேன். என்ன சட்டம் இது என்று இன்னைக்கு விளங்கலாம்ப்பா. தமிழ் முஸ்லிமுக்கு ஒரு சட்டம், சிங்களத்துக்கு ஒரு சட்டம். 2 நாடு தானே இது. 2 நாட்டு சட்டத்தையும் வச்சு ஒரு நாட்டுக்குள்ள எப்படி அப்பா போட்டு பிணைவீங்க? இதே வேளை கிரிபத் கொட நகரில் கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்பாக சுற்றித் திரிந்த 18 பேர் சமீபத்தில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது. இதுவும் சிங்கள செய்தி உண்டா? தேசிய அடையாள அட்டை இல்லாமல் ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் அவரது அடையாள அட்டை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் விடுதலையாக்கப்பட்ட செய்தி வந்தது. நாட்டின் பல்வேறு இடங்கள் இருந்து வரும் செய்திகளில் இருந்து காவல்துறையால் முஸ்லிம்களை அடையாளம் காண முடியாத சூழ்நிலை உருவாகி உள்ளது என்றும் தெரிகிறது. என்னடாது உண்மையில் இது 30 முதல் 35 ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கள பௌத்த சமூகத்திற்கு ஒவ்வொரு தமிழனையும் புலியாக மாற்றிய மனநிலையின் ஒரு புதிய தயாரிப்பாகும் என்று ஒரு சிங்கள ஊடகம் அழகா சொல்லுங்க. அடையாள அட்டை இல்லாததால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முஸ்லிம் இளைஞர் பின்னர் தெஹிவளை காவல்துறையால் மீண்டும் கைது செய்யப்பட்டார். அதான் ஜுஹைல். அவர் தனது இன்ஸ்டாகிராமில் கணக்கில் இஸ்ரேலிய கொடியை சேதப்படுத்தும் படம் இருப்பதாக கூறி அவரை கைது செய்தனர். இந்த முறை அவர் பயங்கரவாத ஒடுக்குமுறை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் சிறையில் அடைக்கப்பட்டு 3 மாதங்களுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டார். வடக்கில் போரின் தொடக்கத்தை நாம் நினைவு கூர்ந்தால் அதற்கான அசிங்கமான மற்றும் வெட்கக்கேடான உதாரணங்கள் பலதை நாங்கள் காணலாம். தர்மத்தின் சக்கரத்தையும் கப்பலின் சுக்கானையும் அடையாளம் காணும் புத்திசாலித்தனம் இல்லாத காவல்துறை அதிகாரிகள் இந்த நாட்டில் இஸ்ரேலின் மொசாட் அமைப்பின் கடமைகளை தொடர்ந்து செய்தால் உச்ச நீதிமன்றத்தின் முன் IGP தனது பதவியை துறக்க வேண்டி வரும் என்பதையும் நாம் ஒரு எதிர்கூறாக இங்கே குறிவைக்கின்றோம். குடிமக்கள் தங்கள் தேசிய அடையாள அட்டையை தங்கள் வசம் வைத்திருக்க வேண்டும் என்று இந்த நாட்டின் சட்டத்தில் எந்த உத்தரவும் அல்லது கட்டளையும் இல்லை. உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளால் இது உறுதிப்படுத்தப்பட்ட சில சந்தர்ப்பங்களும் உள்ளன. தேசிய அடையாள அட்டை இல்லதற்காக இந்த நாட்டின் இன்னும் கைதுகள் பதிவாகி வருவதால் அந்த நீதிமன்ற தீர்ப்புகளின் மதிப்பு காவல்துறை சீருடைகளின்
மகத்துவத்தை விட குறைவாக பார்க்கப்படுகின்றது. தேசிய அடையாள அட்டை இல்லாததால் தனது வீட்டின் முன்கடைக்கு சென்ற கலைஞரான கசுன் மஹிந்திர ஹினடி கலவை ஜேபி காலத்துல நினைக்கிறேன் இது சிங்களாளர் காவல்துறை கைது செய்த சம்பவம் கடந்த காலங்களில் இலங்கை சமூகத்தில் பெரும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. இந்த விவகாரம் குறித்து இந்த நாட்டில் மனித உரிமைகளுக்காக வாதிடும் வழக்கறிஞர் லக்ஷனிடமிருந்து ஒரு செய்தி வெளியானது. அப்போது நாட்டில் உள்ள எந்த சட்டத்தையும் மீறாமல் யாரையும் கைது செய்ய முடியாது. நீங்கள் எந்த சட்டத்தையும் மீறினால் நீங்கள் எந்த சட்டத்தை மீறுகிறீர்கள் என்பதை முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும். அதெல்லாம் சொல்றானா, உங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்பவில்லை என்றால் நீங்கள் வேறொருவரை போல நடிக்க வேண்டும். யாராவது வேறொருவரை போல நடிக்கவில்லை என்றால் அவர்கள் என்ன சட்டத்தை மீறினார்கள் என்று சொன்னார்கள் என்பதை அவர்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஓட்டுநர் லைசன்ஸ், ஓட்டுநர் உரிமம், அஞ்சல் ஐடி அல்லது வேலைவாய்ப்பு நிறுவனத்தால் வழங்கப்பட்ட ஐடி அல்லது அரசாங்க தகவல் துறையால் வழங்கப்பட்ட ஐடி, தேசிய அடையாள அட்டை அல்லது பாஸ்போர்ட் போன்ற எந்த ஆவணத்தையும் சமர்ப்பிக்கலாம். சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் தேசிய அடையாள அட்டையை கொண்டு வருமாறு உங்களிடம் கேட்கலாம். ஆனால் அதை கேட்டு வருமாறு எந்த சட்டமும் இல்லை. இப்படி ஒரு கருத்து சிங்கள மத்தியில் சொல்லப்பட்டாலும் இந்த ரோட்ல உள்ள போலீஸும் ஆர்மியும் லைசன்ஸ் கார்டுல இங்கிலீஷ் மட்டும் தானே இப்ப இருக்குது. இங்கிலீஷை பார்த்துட்டு ஐடி தான் கேட்கறான். அப்ப இந்த நாட்டுல லைசன்ஸ் கார்டு வந்துட்டு ஒரு அடையாள சான்றிதழ் இல்லையா? பேங்க் எல்லாம் எடுக்குது. போலீஸ் தான் அந்த சில போலீஸ் சிங்களம் தான் தெரியும், இங்கிலீஷ் படிக்க தெரியாது. லைசன்ஸ் கார்டு இங்கிலீஷ் தான் இருக்குது. அப்ப இந்த ரோட்டு கடமைகள்ல போடக்குள்ள ஒரு பேரை கூட ஒரு முஸ்லீம் பேரையோ தமிழ் பேரையோ சிங்கள பேரையோ ரீடிங் பண்ணக்கூடிய ஒரு போலீஸை போடணுமா இல்லையா? அது கூட இங்க இல்லையா? 68ஆம் ஆண்டின் 32ஆம் இலக்க நபர்களை பதிவு செய்யும் சட்டத்தின் விதிகளின்படி ஆணையர் அல்லது அவரால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியால் நிர்ணயிக்கப்பட்ட தேதி மற்றும் நேரத்தில் அவர்கள் அதை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பின்னர் நீங்கள் அதை சமர்ப்பிக்க விரும்பினால் அதை முன்கூட்டியே எழுத்துப்பூர்வமாக சொல்ல வேண்டும். கடைக்கு சொல்லும் போது அல்லது சந்திப்புக்கு சொல்லும் போது இந்த அடையாள அட்டையை தங்கள் சட்டை பையில் எடுத்து செல்ல வேண்டுமா என்று மக்கள் அடிக்கடி குழப்பமடைகிறார்கள். அப்படி எதுவும் இல்லை. அடையாள அட்டை என்பது நீங்கள் அலுமாரியில் வைத்திருக்க வேண்டிய ஒரு ஆவணம், அவ்வளவுதான். காவல்துறையால் அப்பட்டமான முட்டாள்தனம் குறித்து கருத்து தெரிவிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. நேற்று காவல்துறை அதிகாரிகள் இது போன்ற சட்டவிரோத செயல்களை செய்ததாக கேள்விப்பட்டோம். இன்று அவர்களை பற்றி கேள்விப்பட்டோம். அவர்களை பற்றி நாளையும் கேட்போம், எப்போதும் கேட்போம், நாளையும் மறுதினமும் கேட்போம் அப்படி என்று ஒரு சிங்கள ஊடகத்தின கருத்து தான் இது. சமீபத்தில் கிரிபத்கொட நகரில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொண்டதற்காக கைது செய்யப்பட்ட 18 பேர் தங்கள் அடையாள அட்டைகளை வைத்திருக்கவில்லை என்பதற்காக கைது செய்யப்படவில்லை என்பது சாத்தியம். பாத்தீங்களா? இப்ப 18 சிங்கள வாலிபரும் பட்டைகளும் கிரிபத்கொடையில தெரிஞ்சாங்களாம். ஐடின்னு காட்ட இல்ல, எல்லாம் 20-21 வயசு. அவங்களை யாரையுமே கை செய்யல. ஒரே ஒருவன் சுகையில் மட்டும் கை செய்யப்படுறான். இது எந்த சட்டம் மட்டும் எனக்கு அது விளங்கல. இது எந்த ஊர் சட்டம் மட்டுமே எனக்கு விளங்கல. இந்த நபர் 1800 அன்று நிறைவேற்றப்பட்ட குழந்தைகள் மருத்துவ சட்டத்தின் கீழ் விதிகளின் கீழ் செய்யப்படுகிறார். அதாவது இந்த நபர்களை எல்லாம் இந்த ஒரு ஜனவரி சட்டம் ஒன்று இருக்கு, அது 1848 கீழே குழந்தைகள் மருத்துவ சட்டத்தின் கை செஞ்சுக்கலாம். இந்த சட்டத்தின் பிரிவு 3 அலைந்து திரிபவர்கள் மற்றும் ஒழுக்கற்ற நபர்களுக்கு சட்டத்தின் விதிகள் பொருந்தும் என்றும் வரையறுக்கப்படுகிறது இலங்கை சட்டத்திலே. இல்லையெனில் வரண்டு இல்லாமல் மக்களை கைது செய்ய காவல்துறை குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 32(1) பயன்படுத்துவது இவைதான். இது ஒன்றுமே இல்லையே. தனது முன்னிலையில் அமைதியை குலைக்கும் ஒரு நபர் ஒரு குற்றத்தை செயலில் ஈடுபட்டு ஒருவருக்கு எதிராக நம்பகமான தகவல்கள் பெறப்பட்டது என்றெல்லாம் பார்க்கலாம். ஒருத்தனை கை செய்யறதுக்கு பல ரீசன் காட்டினாலும் அடையாள அட்டை இல்லை என்று கை செய்யறதுக்கு இந்த சட்டமும் இல்லை. இதை நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. இப்ப பல வகையான சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை நீங்க எழுதலாம். இப்ப குறிப்பிட்ட வீதியில் சும்மா அலைந்திருந்தார், அது ஒரு சட்டம். குற்றம் செய்யும் நோக்கத்துடன் தன்னை மறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததாக நம்புவதாக ஒரு ரீசன் காட்டலாம். இப்படி பல வகையான ரீசன் காட்டலாம். அடையாள அட்டை இல்லை என்று ஒரு இலங்கை பிரஜை ஒத்தனையோ இவனையோ கை செய்ய முடியாது என்பதுதான் இங்கு விவாதமான பொருளாக சிங்கள மக்கள் மத்தியில விவாதிக்கப்படும். சிங்கள மக்கள் மத்தியில நம்ம இல்ல, சிங்கள மக்கள் மத்தியில அது வருகிறது. நமக்கு இல்லை. அது ஒரு திருட்டு நடந்தால் கூட அது கை செய்யலாம். ஆனால் அடையாள அட்டை இல்லை என்று ஒருவரை கை செய்யும் அளவுக்கு இலங்கை சட்டத்தில் இடவும் இல்லை. ஆனால் நீதிமன்றத்தின் நேரத்தை வீணாக்க விரும்புகிற குற்றவாளிகள் சொல்லலாம். ஆனால் அண்மையில அதுக்கும் ஒரு போலீஸ் வாங்கி கட்டி கொண்டாரா.
இந்த மாதிரி ஒரு கட்டத்துல திருட்டு செய்யும் நோக்கத்துடன் இரவில் நகரத்தில் சுற்றி திரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை கொண்டு ஒரு சார்ஜன் கொண்டு போலீஸ் நிறுத்திட்டார். இந்த சார்ஜன் எவ்வளவு காலமாக இப்ப அவர் கோர்ட்ல நிறுத்தி எதிர்த்தரப்பால கேள்வி கேட்கப்படுறார். இந்த சார்ஜன் கிட்ட எவ்வளவு காலமாக காவல்துறை இருக்கிறார் என்று கேட்ட உடனே, ஐயா என்னுடைய சேவை காலம் 25 ஆண்டுகள் சொல்றார். சார்ஜனின் பதவிக்காலம் 25 காலமா. இந்த சார்ஜனுக்கு போலீஸ் வேலையோட கூடுதலா ஒரு டீச்சர் வேலையும் இருக்கா என்று எதிர்த்தரப்பு கேட்கிறார். இல்லை என்கிறார். சார்ஜன் என் மீது என்ன குற்றச்சாட்டுன்னு கேட்கிறார். அமைச்சர், அதாவது கண்ண நீதிபதி அவர்களே, இந்த பிரதிவாதி திருடும் நோக்கத்தோடு நகரத்தை சுற்றி திரிந்தார் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். என் மனதில் இருப்பதை இப்போது சார்ஜன் சொல்லலாமா என்று. இல்லை, அப்படி சொல்லலாம். நீதிபதியிடம் திரும்பி தான் குற்றமற்றவர் என்று நிரூபிக்க நீதிமன்றத்தை கெஞ்சுகிறார் இந்த போலீஸ். இது எப்படி இருக்கு? அவருக்கே குற்றவாளியா நிரூபிக்க நிறுத்தப்பட்டு, அப்ப ஐயா என் மனதில் என்ன இருக்கு என்பதை இப்போது உங்களுக்கு சொல்ல முடியாது சார்ஜன், ஆனால் திருட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக என் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பரவாயில்லை ஐயா, நான் இனி நீதிமன்றத்தின் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை, நான் குற்றவாளி இல்லை என்று சார்ஜன் சொல்றார். சார்ஜனுக்கு சும்மா ஒருத்தனை பிடிச்சிக்கான்னு சொல்லி சார்ஜன் மேல ஒரு ஒரு குற்றச்சாட்டு வரப்போகுது. இதை புரிஞ்சு கொண்டுட்டு ஐயா என்ன மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்றாரு. எங்க சொல்ல போறீங்க? அப்ப ரோட்டுல ஒருத்தன் தெரிஞ்சீங்கண்டா உங்களோட இஷ்டப்படி அவனை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? இதெல்லாம் விடக்கூடாது. ஏதோ இந்த பையன் விடுதலை ஆனாலும் கூட ஒரு நஷ்ட ஈடு கோரி ஒரு வழக்கு தாக்கல் உச்ச நீதிமன்றம் கொண்டு போகணும். இந்த வழக்கு எதிர்காலத்தில் எல்லா மக்களுக்கும் பொருந்தும். அந்த வழக்கு தீர்ப்பு ஒன்று வெளியாகும் என்றால் நாம் அடிச்சு செய்தியா கொடுக்கணும். அது எல்லா பக்கத்திலுமா அது இருக்கணும் என்றால் இதுல ஒரு முடிவு காண. இவர்கள் காலகாலமாக அது தமிழன் சோனிய கொழும்பில் எங்க ஆண்டாலும் அரெஸ்ட் பண்றது ஐடென்டிட்டி கார்டு இல்லைன்னு சொல்லி. இப்ப ஐடென்டிட்டி கார்டை முக்கியமான ஒரு ஆவணமாக பார்க்கப்பட்டா அது தேவை என்று ஒரு சுற்றி திரிக்கின்ற போது தேவையா பார்க்கப்படலை. இன்னமும் சொல்லப்படுது சட்டத்தில். அது சட்டம் இல்லாம தான் இது யாரு கேட்கிற இதை இப்படியே விட்டீங்கன்னா அந்த ஓஎஸ்சி அவன் ப்ரொமோஷன் பெற்று ஏசியா போகத்தான் போறான். இதை விடக்கூடாது. இந்த மோதின சட்டத்தரணிகள் இந்த சட்டத்தரணிகள் இந்த பையனுக்கு ஒரு நஷ்ட ஈடு வழங்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு வழக்கு தாக்கல் செய்யணும். 5 லட்சம் ஸ்டேம் பீஸ் எல்லாம் போகும் உச்ச நீதிமன்ற கேஸுக்கு. பையன் சார்பானவங்க யாராவது கொடுத்து செய்வாங்க என்றால் எதிர்காலம் வருகின்ற சந்ததியினருக்கு ஒரு பொருத்தமான தீர்ப்பாக பார்க்கப்படும். இப்படியான இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கண்டிக்கப்படணும். இது ஜந்துக்கள் தானே. பாருங்க, அந்த தேரரை கை செய்யல. கிருபத் குடையில 18 வாலிபர் யுவதிகளும் தெரிஞ்சா கை செய்யப்படல. இந்த மாதிரி ஒரு தமிழும் சோனி நின்றா விட்டுருவீங்களா? கை செய்வீங்கல்ல. எனவே சட்டம் ஒரு இருட்டறை என்பதற்கு நாங்கள் தான் ஒரு உதாரணம். எனவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இன்று மாலை சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.